நசுக்கப்படுற சூழல்ல தான் உங்களுக்கு WTO உருவாகுது. WTO அடிப்படையில் GATS உருவாகுது. அந்த GATS தான் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ். அப்ப ட்ரேட் இன் சர்வீஸ் என்ன? சேவையில் வர்த்தகம். அப்ப எதுவுமே சேவை கிடையாது, எதை வேண்டுமானாலும் வர்த்தகம் செய்யலாம். அப்போ ஒவ்வொரு நாடும், அது உறுப்பு நாடாக இருக்கிற 160 நாடுகளும் என்ன செய்யலாம் கேட்டா, ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். என்ன மாதிரி காயின் பண்ணிருக்கா பாரு. நான் எதையுமே சொல்லப்பா, நீயா சொன்னப்பா. இந்தியா சொல்லிச்சு, நானா கேட்டேன். இந்தியா சொல்லிச்சு உயர்கல்வியை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பங்களாதேஷ் சுகாதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. இப்ப ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்று கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 160 நாடுகளும் 160 நாட்டில் போய் கொள்ளையடிக்கலாம்னு அர்த்தம். 160 நாடு 160 நாடுல போய் கொள்ளையடிக்கலாம்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க யாராவது போய் அமெரிக்கால காலேஜ் திறக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. லெவல் பிளேயிங் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் அவனே பட்டியல் போட்டுக்கிறான். அந்த டாப் 200 யூனிவர்சிட்டில ஒரு யூனிவர்சிட்டி கூட இந்தியன் யூனிவர்சிட்டி கிடையாது. அப்ப எங்க இருந்து இந்தியன் யூனிவர்சிட்டி போயிட்டு அமெரிக்கால காலேஜ் திறக்கிறது? அப்போ உனக்கு எந்த லாபமும் கிடையாது. லாபம் யாருக்கு? அவனுக்கு. சரி, பொதுவா ஒருத்தர் காலேஜ் திறந்துட்டு போறோமே, ஏற்கனவே 10 காலேஜ் இருக்கு, இது 11வது காலேஜ், இல்ல தப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா இதுல சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கான். என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கான்னா, நான் உன் நாட்டுக்குள்ள பேர் எப்படின்னா, இனிமேல காலேஜ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, டீச்சர் கிடையாது. இவங்க 3 பேருக்கு ஒரே பேர் தான். என்ன பேரு? சர்வீஸ் ப்ரொவைடர், சேவை வழங்குபவர். இனிமேல ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்காலர் கிடையாது, ரிசர்ச் ஸ்காலர் அதெல்லாம் கிடையாது. இனிமேல அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் கன்சியூமர். அப்ப கல்வி என்பது என்ன? இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? கல்வி என்பது அப்பாவை நேசிக்க கத்துக் கொடுக்கும், அம்மாவை நேசிக்க கத்துக் கொடுக்கும். கல்வி என்பது குடும்பத்தை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கும். கல்வி என்பது சமூகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு கத்துக் கொடுக்கும். அப்படி கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹியூமன் வேல்யூ டெவலப் பண்றதா கல்வின்னு பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான்? கல்வின்றது கமாடிட்டின்றான். அது ஒரு பொருள். அவ பொருள்னா யாராவது துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? அவன் துட்டு கொடுத்து வாங்குவான். அவன் வாங்கிக்கிட்டோம். எனவே நான் வந்தா that should be a level playing field. ஆடுகளம் சமமாக இருக்கணும். ஆடுகளம் சமமாக இருக்க வேண்டும் என்றால் நீ உள்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கும் எந்த மானியத்தையும் கொடுக்க கூடாது. எனவே மானியத்தை வெட்டுன்றான். சப்சிடியை கட் பண்ணு, ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணு, ஃபீஸ் கம்மியா இருக்க கூடாது. 13,500 ரூபாய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல MBBS படிக்கணும்னா வெறும் 13,500 ரூபாய் இருந்தா போய் படிக்கலாம். ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போனீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் ஃபீஸ். 9 லட்சம் ரூபாய். இதே MBBS தான் அங்க. ரெண்டுக்கும் ஒரே டிகிரி தான் கிடைக்க போகுது. ஆனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், சாண்ட்லி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும்போது 100 வகையான ஃபீவரை பார்ப்பாங்க. ஒரு ஜுரம் சொன்னா அந்த ஜுரம் 100 வகையில வரலாம், எதுக்காக வேணாலும் வரலாம். அப்ப 100கணக்கான வகையான காய்ச்சலை பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கும். அப்ப இவன் படிப்பு பெரிய படிப்பா இல்ல பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறவன் படிப்பு பெரிய படிப்பா? நினைச்சு பாருங்க. அப்ப படிப்பும் மோசம், ஆனா ஃபீஸும் ஜாஸ்தி. அப்ப சாதாரண ஒரு MBBS படிக்கிறதுக்கு இங்க 13,000 அங்க 9 லட்சம்னா என்னால் அந்த இடத்துல காலேஜ் நடத்த முடியாது. எனவே நீயும் 9 லட்சம் வாங்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னா அர்த்தம். நீ 13,000க்கு MBBS நடத்தக்கூடாது, நீயும் 9 லட்சம் வாங்க. நீ ஸ்காலர்ஷிப் கொடுக்க கூடாது, நீ கிராண்ட் கொடுக்க கூடாது, அதெல்லாம் கட் பண்ணு. உன் உள்நாட்டு சட்டங்கள் மொத்த சட்டங்களை மாத்துன்றான். சட்டத்தை மாத்து. நான் சொல்வதை போல அந்த சட்டம் இருக்கணும். பிரச்சனை வந்தா இப்பெல்லாம் பாட்டி பசார் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்